அவருடைய லட்சியம் என்னது? உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. இதுக்காக தான் அவர் என்ன செஞ்சாருன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவர் என்ன செஞ்சாரு? இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அதான் அவருடைய லக்காக அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய லக்காக அவர் என்ன செஞ்சிட்டாரு? அதுதான் அவருடைய கோல், அதுதான் அவருடைய லக்கு. அவர் அதை நோக்கி பயணம் செய்தாரு. நம்ம இன்னைக்கு எதை நோக்கி பயணம் செய்யறோம்? நம்முடைய லக்கு என்ன? கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்கள் எதுக்கு இருக்கோம்? ஆராதிக்கிறோம், பாடல் பாடுறோம். என்ன நோக்கத்துக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம்? எதுக்காக நம்ம பண்றோம்? நித்திய ஜீவனை பெறணும், ஏதாவது பரலோகம் போகணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம பரலோகம் போகவே முடியாது, நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு விதை இருக்கு. அந்த விதையை நம்ம சும்மா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது ஏதாவது ஒரு யூஸ் உண்டா? ஏதாவது ஒரு பயம் உண்டா? சும்மா ஒரு விதை இருக்கு. ஆனா நமக்கு தெரியுது இந்த விதை, இந்த காய்கறி, இந்த பழத்தினுடைய விதை, அதுக்கப்புறம் இந்த மலருடைய விதை நமக்கு தெரியும். சும்மா பார்த்தோன்னே அவ்வளோதான், இது விதை என் கையில் இருக்கு அப்படி சொன்னால் மட்டும் போதாது. அது நம்ம நிலத்துல போட்டதும் அது என்ன செய்யும்? 3வது நாள் அது என்ன செஞ்சிடும்? வெளியில வந்துடும். அது வரலன்னா அந்த விதை பேர் என்னது? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அது நமக்கு தேவையே இல்லை, அப்படிதானே? அந்த விதையே நமக்கு தேவையே இல்லை. ஆனா அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும்போது மட்டும்தான், அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மண்ணுக்குள்ள போட்டால் என்ன செய்யும்? 3வது நாள்ல அது உடனே வெளியே வந்துடும். அதால பூமிக்கு இருக்க முடியாது. அப்போ அது உடனே அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அதுக்குள்ள இருக்கும். இப்ப இன்றைக்கு நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எங்க போவோம்? உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இல்லாம நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம இத்தனை நாள் பயணம் செய்யறோம், கிறிஸ்தவர்களா நம்ம இத்தனை நாள் இருக்கிறோம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா நம்ம வேதம் வாசிக்கிறோம், எல்லாமே நம்ம பண்றோம். ஆனா இன்றைக்கு நம்ம மறைத்தா நம்ம எங்க போவோம்? அது பவுல் அழகா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை மட்டும் அவர் தனக்கு லக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் தனக்கு அதை ஃபர்ஸ்ட் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதற்காக எத்தனையோ முறை சிறைசாலைக்கு போறாரு. எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக என்ன செய்யறாரு? எவ்வளவோ தூரம் பயணம் செய்யறாரு, எவ்வளவோ கஷ்டத்தை சகிக்கிறாரு, சிறைச்சாலைக்கு போறாரு. நம்ம பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படிதான் எத்தனையோ தியாகங்கள் அவர் என்ன செய்யறாரு? தனக்கு சொந்தமாக்கி கொண்டாரு. அப்ப அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமைக்காக அவர் ரொம்ப ஓடினாரு. ஆனா அவர் நம்ம சொல்லும் போது நம்ம பார்க்க முடியும். அந்த பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அதுக்காக நான் என்ன செய்யறேன்? நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? இப்போ நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நம்ம கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நம்முடைய லக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் லக்கு இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒரு லக்கோட தொடர்ந்துட்டு இருக்கோம். ஒரு லக்கு இருக்குன்னு மட்டும் சொன்னா போதாது. அதுக்கு நம்ம 3 படிகளை நம்ம என்ன செய்யணும்? 3 அடிப்படை காரியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த லக்குல நம்ம கவனம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் என்னது? அந்த லக்குல கவனம் செலுத்தணும். நம்ம கவனம் செலுத்துறோமா? நமக்கு ஒரு லக்கு இருக்கு, எல்லாரும் ஒரு லக்கை நோக்கி நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். நம்ம கவனம் செலுத்துறோமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றா, பண்டைய காலத்துல ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மாணவ மாணவிகளை என்ன செய்யறாருன்னா வனத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரத்து பக்கத்துல அவங்க எல்லாரையும் நிப்பாட்டிட்டு இப்ப சொல்றாரு, அது மேல ஒரு பறவை, ஒரு மரக்கட்டையில செஞ்ச ஒரு பறவை, ஒரு பொம்மையை என்ன செஞ்சுட்டாரு? அந்த மரத்து மேல வச்சுட்டாரு. இப்ப அவர் சொல்லி கொடுக்குறாரு, மாணவர்களே நீங்க எல்லாரும் கவனிங்க, உங்களுடைய லக்கு என்ன அப்படின்னா, நீங்க அந்த பறவையுடைய கண்ணை என்ன செய்யணும்? குறி வைக்கணும், கரெக்டா நீங்க அடிக்கணும். எல்லாருடைய கையில ஒரு அம்பு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு மாணவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, தம்பி நீ என்ன பாக்குற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஆசிரியரே நான் வந்து மரங்களை பார்க்குறேன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இலைகள் எனக்கு தெரியுது, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கனிகள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது,
சரி நீ அந்த சைடாக ஓரமாக போய் நின்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாணவனை கூப்பிட்டு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவன் இதே மாதிரி சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாணவன் சொல்கிறான், எனக்கு பறவை தெரியுது, பறவையோட ரெக்க தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு பையன் வரான், எனக்கு பறவையோடைய கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ஆசிரியர் சொன்னாங்கன்னா, இப்போ நீ என்ன செய்யும், உன்னுடைய அம்பலியே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அதனுடைய கண்ணில் போய் என்ன செஞ்சு பட்டுச்சு. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று செய்ய போகிறோம். எல்லாரும் செய்யலாமா? இப்போ நீங்கள் உங்களுடைய கரத்தை வந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. எல்லாரும் இந்த உங்களுடைய வலது கரத்தை எல்லாரும் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய லக்கு என்ன அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, சரியா? அதுதான் உங்களுடைய லக்கு. என்ன செய்யணும், உங்கள் முன்னாடி உங்களுடைய கரம் முன்னாடி இருக்கணும், உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கணும். இப்போ உங்களுடைய லக்கு எங்க இருக்கு, அதுதான் உங்களுடைய லக்கு, சரியா? சரி, இப்போ நீங்க உங்களுடைய லக்கை மட்டும் பாருங்க. கண்ணு முன்னாடி உங்க கையை வச்சிருக்கணும். வச்சுக்கிட்டே உங்க லக்கை மட்டும் பாருங்க. கண்ணு முன்னாடி வச்சிருங்க. கையை வந்து உங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டு லக்கை மட்டும் பாருங்க. என்ன தெரியுது? கை தெரியுதா உங்களுக்கு? கை தெரியுதா இல்லைன்னா உங்க லக்கு மட்டும் தெரியுதா? கை தான் தெரியுதா? என்ன தெரியுது? சரி, இப்போ உங்க கையை மட்டும் பாருங்க. உங்களுக்கு லக்கு தெரியுதா உங்க கை மட்டும் தெரியுதா? கை மட்டும்தான் தெரியும், அப்படிதானே? சரி, எல்லாரும் கையை கீழே போட்டுட்டோம். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு தடை நம்ம இருக்கு. நம்முடைய லக்கு வந்து அங்க இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடை என்ன செய்யுது இருக்கு. இப்போ நான் வந்து அந்த லக்கை மட்டும் நான் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த கரம் என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி இந்த கையை நல்லா வச்சுட்டு நீங்க ஒரு லக்கை நீங்க செட் பண்ணிட்டு அதை மட்டும் பாருங்க, உங்க கை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதே இது உங்களுடைய கையை மட்டும் பாருங்க, அந்த லக்கை நீங்க எடுத்துருவீங்க. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், இதை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்முடைய லக்கை நம்ம இழந்து போயிருக்கோம். அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய லக்கு என்ன, நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம எதுக்காக வாழ்றோம், நமக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த பாடுகள் மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் அதை எல்லாவற்றையும் விட்டு, எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு வருது, சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து எல்லாமே வந்த போதும் அவர் அதை எதையுமே பார்க்கவே இல்லை. அவர் எதையுமே பார்க்க, நம்ம உயிர்த்தெழுதலுடைய வல்லமை